ஆன்மீக ஐதீகங்கள் இருமுடி. ஓம் இருமுடி பிரியனே சரணமையப்பா. ஓம் எருமேலி சாஸ்தாவே சரணமையப்பா. இந்த மனதை உருக்கும் பக்தி வாக்கியங்கள் மாலையணிந்து விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்க புறப்படும் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களின் இதயத்தில் இருந்தும் ஆத்மார்த்தமாக எழும் உணர்ச்சி மிகுந்த பக்தி கோஷம். கடுமையான விரத விதிமுறைகளை கடைபிடித்து சபரிமலை சன்னதிக்கு யாத்திரை புறப்படும் பக்தர்கள் இருமுடி கட்டி புறப்படுவார்கள். இந்த சக்தி வாய்ந்த ஐயப்ப வழிபாட்டில் இருமுடி என்பது மிகவும் புனிதமானது. தனது உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி மனம் உருகி ஐயப்பனை வேண்டும் பக்தர்கள் ஐயனின் திருமேனி அபிஷேகத்துக்கு நெய்யையும் பூஜை பொருட்களையும் கட்டி சுமந்து செல்வதுதான் இருமுடி என கூறப்படுகிறது. தாயின் நோய் தீர புலிப்பால் தேடி வனத்திற்கு புறப்பட்ட சிறுவனான மணிகண்டனுக்கு தந்தையான பந்தள மன்னன் வருத்தத்துடன் மகனை வழி அனுப்பினாராம். அப்போது காட்டில் உண்ண எடுத்துச் செல்லும் உணவுகள் பல நாட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க நெய்யில் தயாரித்த சில உணவுகளை ஒரு முடியாக கட்டினாராம். முக்கண்ணான சிவனின் அம்சம் போல் ஒரு தேங்காயை மற்றொரு முடியில் கட்டிக் கொடுக்க இருமுடிகளையும் ஏந்திய மணிகண்டன் காட்டுக்கு சென்றாராம். இதனை நினைவு கூறும் விதமாகத்தான் இருமுடி கட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது. இருமுடியை முதலில் சிரசில் ஏற்றியது ஐயப்பன் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. பொதுவாக கோவில்களில் அல்லது வீடுகளில் இருமுடி கட்டும் போது குருசாமியானவர் ஐயப்ப சுவாமி அருகே அமர்ந்து பூஜைகளை தொடங்குவார். அந்த நேரத்தில் ஐயப்ப பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடி வழிபடுவர். குருசாமி தேங்காய் எடுத்து தர ஐயப்ப பக்தர்கள் அந்த தேங்காயில் நெய் ஊற்றி அதனை நிறைக்க தொடங்குவார்கள். ஐயப்ப சுவாமி சிவவிஷ்ணுவின் அம்சம் என்பதை உணர்த்தவே முக்கண் கொண்ட சிவ அம்சமான தேங்காயில் விஷ்ணுவின் அம்சமான நெய் ஊற்றி எடுத்துச் செல்லப்படுகிறது. முக்கியமாக அப்போது நமது பிரார்த்தனைகளை சொல்லி சுவாமியே சரணம் என பக்தியுடன் கூறியபடி தேங்காயில் நெய் நிரப்ப வேண்டுமா. இதனால் வேண்டுதல்களை ஐயப்பன் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று பலன் பெற்ற பக்தர்கள் கூறுகின்றனர். நெய் நிறைந்ததும் அதை மூடி சந்தனம் குங்குமம் இட்டு ஒரு சிறிய பையில் வைக்கிறார்கள். அதில் சுவாமிக்கு காணிக்கையையும் அன்னதானத்துக்கு சிறிதளவு அரிசியும் பூஜை பொருட்களும் வைக்கப்பட்டிருக்குமாம். முன்முடியில் நெய் தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் வைத்தும் பின்முடிக்குள் 2 தேங்காய்கள் மற்றும் பக்தர்களுக்கு தேவையான பொருட்களும் வைத்து கட்டப்பட்டிருக்குமாம். அனைத்து பூஜைகளும் நிறைவுற்ற பிறகு தலையில் இருமுடியை சுமந்து கொண்டு வீட்டு வாசலில் தேங்காய் உடைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் மனதில் ஐயன் சிந்தனையோடு மட்டும் யாத்திரையை தொடங்குவார்கள். இப்படி வீட்டின் வாசலில் தேங்காய் உடைத்தவுடன் அந்த 18ஆம் படி கருப்பசாமி நமது இல்லத்திற்கு காவலுக்காக வந்து விடுவாராம். அந்த வீட்டின் ஆண் யாத்திரைக்கு சென்று ஐயப்ப தரிசனம் முடித்து வீடு திரும்பும் வரை அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் கருப்பசாமி காவல் காத்து நிற்பாராம். ஐயப்ப தரிசனம் முடித்து வீடு திரும்பியவுடன் பக்தர்கள் மறு தேங்காயை வாசலில் உடைத்த பின்புதான் வீட்டின் உள்ளே வருவார்கள். இந்த மறு தேங்காய் உடைக்கப்பட்டவுடன் அங்கே காவலில் வீற்றிருக்கும் கருப்பர் கிளம்புவாராம். இதற்காகத்தான் ஐயப்ப பக்தர்கள் யாத்திரை தொடங்கும் முன்பும் பின்பும் தேங்காய் உடைக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. நேயர்களே, இருமுடி கட்டும் இடத்தில் அந்த சபரிமலை வாசனே எழுந்தருள்வதாக ஐதீகம். அவன் அருள் ஒளியானது அந்த இடத்தில் நிலை பெற்றிருக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஆண்டுதோறும் இருமுடி கட்டும் பக்தர்களின் இல்லங்களில் சகல ஐஸ்வர்யமும் நிறைந்திருப்பதோடு ஐயப்பனின் பரிபூரண அருளும் கிடைக்கும் என்பது பலன் பெற்ற பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. கடும் விரதமிருந்து இருமுடி கட்டி ஐயப்பனை நினைத்து அதனை சுமப்பது நம் பாடு, காப்பது அவன் பாடு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு யாரை காண சுவாமியை காண என்ற சரண கோஷத்தோடு மலையேறுவோம். வாழ்வில் நலமும் வளமும் பெறுவோம். ஆன்மீக ஐதீகங்கள் இருமுடி.